வணக்கத்துடனும் பிரியமுடனும் பிரியாலயம் துரைஸ். வணக்கம் உறவுகளே. பசியாற்றும் பணி செய்வோம் என்ற அந்த வரிகளோடு நாங்கள் ஊடகங்களில் கிட்டத்தட்ட தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகைகளில் 30 ஆண்டுகளுக்கு மேல் பிரான்சிலே பணியாற்றி இருக்கிற நான் இந்த அனர்த்தங்கள் நடப்பதை பல நாடுகளில் பல சந்தர்ப்பங்களில் பார்த்திருக்கின்றோம். எங்கட தேசத்தில் நிறைய பார்த்துருக்கின்றோம், வரிசையாக பார்த்துருக்கின்றோம். சுனாமி, யுத்தம், கொரோனா, பின்பு பொருளாதார பிரச்சனை, இப்போது இந்த அனர்த்தம். சித்தர்கள் சொன்னது என்று திரையுலகில் உள்ள ஒரு அனுமோகன் என்ற நடிகர் முன்பும் குறிப்பிட்டார், இப்போதும் குறிப்பிட்டது போன்று ராமணன் பூமி நீரில் மூழ்கும் என்று. அது நம்பிக்கை இல்லை என்றது வேறு. அவர் அன்று சொன்னது இன்று நடப்பதை பார்த்தால் மீண்டும் இன்று நான் 1ஆம் தேதி டிசம்பர் மாதம் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். திருப்பவும் நான் செய்திகள் மூலம், ஊடகங்கள் மூலம் அந்த மலையக பகுதிகளில் மீண்டும் மண் சரிவுகள், மலைகள் தொடர்ந்து கொண்டிருப்பதை அறிகின்றோம். உண்மையில் இந்த இயற்கை அனர்த்தங்கள் அது எங்கள் கையில் இல்லை. துன்பங்களை உச்சமாக சந்தித்தவர்கள் ஈழத்தில் வாழ்கின்ற தமிழர்கள். ஆகவே சுற்றுவர நாடுகளெல்லாம் பிரச்சனைகள், துன்பங்கள் நடந்தாலும் வலிகளை சுமந்தவர்கள் என்ற முறையில் நாங்கள் ஈழமனை தீர நாட்டிலே எங்கு நடந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் வணங்க வேண்டும், அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும், அவர்களுக்கு உதவ வேண்டும். இது எங்களது 30 ஆண்டு கால எங்கள் தேசிய தலைவரின் காலத்திலே ஒரு முறை மலையகத்தில் ஒரு துன்பம் நடந்தபோது அவர் தனது ஆட்சியின் காலத்திலே அங்கு உதவி பொருட்களை எல்லாம் அனுப்பி உதவி செய்தார். அப்படியான ஒரு பெருமகனின் கீழ் நாங்கள் நல்ல சிந்தனைகளை, நல்ல எண்ணங்களை நேசித்து வந்தவர்கள். ஆகவே இந்த தருணத்தில் இன்று கடவுள், தலைவன், தேசம், இந்த 3 ஒளிகளே வேதம். அது யாராக இருந்தாலும் இப்போதைய நாட்டின் தலைவர் ஒரு நல்ல விஷயத்தை முன்னெடுக்கின்றார் என்றால் முடிந்த அளவு நாம் தமிழர் என்ற முறையில் நல்லொரு எங்களால் முடிந்த உதவிகளை செய்வோம். மற்றது முக்கியமான விஷயம், எதை எப்போது எப்படி கதைக்கிறோம் என்றதை கற்றுக்கொள்ளுங்கள். பனியால் விழுந்தவனை மாடேறி உழைக்கினது போன்று இன்று இவ்வளவு துன்பத்தில் இருக்கும் மக்கள் இருக்கும்போது நீங்கள் கடந்த காலங்களில் உள்ள கோபதாபங்களை பேசிக்கொண்டிருப்பது இது ஏற்புடையதல்ல. திறந்தாழ்ந்த பதிவுகளால் நீங்கள் எதையும் சாதிக்க மாட்டீர்கள். துன்பங்களின் உச்சத்தை கண்ட எமது தமிழ் மக்கள், ஒரு சிலரை சொல்லுகின்றேன், எல்லோரையும் இல்லை, இந்த ஊடகத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் நிறைய பேர் இந்த இடத்திலிருந்து உதவுகின்றார்கள், செய்கின்றார்கள். அண்மையில் இந்த சந்திரு என்ற ஒரு தம்பி, அவர் சூரியன் தொலைக்காட்சியில் இருக்கின்றவர், மிகவும் ஒரு கலை தம்பதிகள், நிறைய பேர் நல்ல விஷயம் பேசுகிறவர் இருக்கிறார்கள். எனக்கு எல்லோரையும் பிடிக்கும். திலீப் சிங் ராசா, இப்படி தமிழடியான், இப்படி கிருஷாந்த், இப்படி பிற பேர் நிறைய பேர் இருக்கின்றார்கள் நீதியாக பேசுவார்கள். அவர்களை எங்களுக்கு பிடிக்கும். இவர்கள் அவர் சொல்வது என்னன்றதை புரிந்து கொள்கிறார்கள். அவரை யாருக்கும் சாதகமாகவோ அல்லது யாரையும் தூக்கி வைத்தோ சொல்வதில்லை. 30 ஆண்டுகள் நாங்களும் கடமை புரிந்திருக்கின்றோம் ஊடகத்தில். அந்தந்த நேரத்திலே அவரவர்கள் சரியாக செய்தால் சரியானதை அவர்களை சரியத்தான் சொல்ல வேண்டும். நாங்கள் பழைய எங்களுக்கு கோபங்கள், குரோதங்களை வைத்துக்கொண்டு அப்படி தரம் தாழ்த்தி பேச முடியாது. அதுதான் தர்மம், ஊடக தர்மம். அதற்காக அந்த பிள்ளையை பேசுகின்றீர்கள், அவர் குடும்பத்தை இழுக்கின்றீர்கள். மிகவும் கஷ்டமான ஒரு எங்களை இனத்துக்கு கூடாது. நீங்கள் சொன்னால் இவன் தமிழன் இப்படி பேசுகிறான் சொல்லுவார்கள். தமிழன் தேசியம் என்று சொல்லுகின்ற, தேசியம் என்று என்ன எல்லோரும் சொல்லுகின்றீர்கள். எங்கள் மொழி, எங்கள் கலாச்சாரம், எங்கள் தேசம், எங்கள் பண்பாடுகள், இவற்றை பிறர் அறிய உயர்வாக எடுத்துச் சொல்லி அதை காப்பதே தேசியம். அந்த வழியில் எங்கள் தலைமகனின் வழிகாட்டலில் வந்த நாங்கள் இந்த பண்பை இழக்கக்கூடாது. இதை இப்போது தயவு செய்து உதவுங்கள்.
உருப்படி இல்லாத பேச்சுகளை பேசாதீர்கள். மற்றது நீங்கள் உதவும் போது முக்கியமாக தனியார் தொண்டு நிறுவனங்கள், நான் கிளிநொச்சியில் சேர்ந்த நான் பிரான்சில் இருக்கின்றேன், நாங்கள் கவனித்திருக்கின்றேன். அந்த தொண்டு நிறுவனங்கள் சிலத்தில் பிள்ளைகளை பார்ப்பதோ இல்லாட்டி உதவி செய்பவர்களோ அங்கே நடத்துபவர்கள் ஒரு நாளைக்கு அவருக்கு சாப்பாட்டுக்கு அவர்களுக்கு 600 ரூபா வேணும்னு சொல்வார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு 200 ரூபா சாப்பாடும் கொடுப்பதில்லை. எல்லாரையும் சொல்லவில்லை, ஆனால் நான் அங்கே இருக்கிறேன். யாரும் கேட்டால் நான் அதுக்குரிய பதில் சொல்ல என்னால் முடியும். கிளிநொச்சியில் தான் நான் இருக்கிறேன். இப்போது நான் அடிக்கடி போகிறேன் நான். அப்போ அவர்கள் அந்த நீங்கள் கொடுக்கும் பணத்தை வீணாக்கக்கூடாது. அப்போ அங்கு உள்ள கிறிஸ்தவ ஆலயங்களில் ஞாயிற்றுக்கிழமைகள் பூச முடிந்தால் சுவாமிமாருக்கு தெரியும் எங்கே உண்மையாகவே கஷ்டப்பட்டு துன்பத்தில் ஆக்கள் இருக்கிறேன்னு சொல்லி அவரோட தொடர்பு கொள்ளுங்கள். மற்றது உங்களோட உறவினர்கள் மூலம் அவருக்கு நேரடியாக கொடுங்கள். என்னத்துக்கு நீங்கள் அல்லது அரசு உங்கள்ட்ட இப்போது உதவி கேட்கிறது, அதுக்கான முறைகளை சொல்லியிருக்கிறார்கள், வங்கி இலக்கங்கள், அதுக்குரிய முறைகள், அப்படி கொடுங்கள். ஏன் நாங்கள் யாரையும் நம்பணும்? எவ்வளோ காலத்துக்கு நாங்கள் பிறரை நம்ப வேண்டியிருக்கு? இப்போது காலங்கள் எல்லாம் எங்கேயோ வேகமாக வந்து வளர்ந்திருக்கின்றது. தயவுசெய்து நிறைய பேச வேண்டும். நிறைய பேசினால் நீங்கள் கேட்கிற அந்த நேரங்களும் போய்விடும். ஆகவே தயவு செய்து மரணித்தவர்களுக்காக மன்றாடுவோம், ஆத்ம சாந்திக்காக. அயல் நாடுகள் எங்களுக்கு உதவி இருக்கின்றன, அவர்களுடைய நாங்கள் நன்றி கூறுவோம். எம்முடைய தேசத்தில் இருக்கின்ற இன, மொழி, மத பாகுபாடின்றி அனைத்து கரங்களையும் இறுகப் பற்றி எமது தேசத்தை நாங்கள் கட்டி எழுப்புவோம். அதற்காக இன்றைய தலைவர் இருக்கின்ற அந்த தலைமகனின் செயல்பாட்டோடு நாங்கள் முன்னெடுத்து எங்கள் நாட்டை கட்டி எழுப்புவோம். எமது தேசத்தையும் எங்களோட மக்களையும் நிம்மதியாக வாழவிட நாங்கள் கரங்களை இறுகப் பற்றுவோம். நன்றி உறவுகளே.